Hello students. இன்னைக்கு 10th Maths Chapter 3ல exercise 3.8ல third sum பார்க்கலாம். Question பாருங்க. Find the value of m and n if the following polynomials are perfect square கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ m என்னோட வேல்யூ என்னதுன்னு பார்க்கணும். ஸோ இது லாங் டிவிஷன் மெத்தடில் செய்யணும். 36x power 4 minus 60x cube plus 61x square கொடுத்துருக்காங்க. minus mx plus n. okay, so 36 எப்படி எழுதலாம்? 6 into 6 எழுதலாமா? 6 6 36, x power 4 x square எழுதிக்கலாம். ஓகே, ஸோ ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணும்போது 36 x power 4 கிடைக்கும். நெக்ஸ்ட்டு சப்ராக்ட் பண்ணும்போது வேல்யூ 0. நெக்ஸ்ட்டு அடுத்து உள்ள நம்பரை கீழே எழுதணும். ரெண்டு வேல்யூவை கீழே எழுதணும். 60x cube plus 61x square. நெக்ஸ்ட் இந்த 6x ஸ்கொயரை 2ஆல் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ 6x ஸ்கொயரை 2ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது 12x ஸ்கொயர் கிடைக்கும். ஓகே, ஸோ 12x ஸ்கொயருங்க எழுதிக்கலாம். நெக்ஸ்ட் இதுக்கு அடுத்து என்ன நம்பர் போடணுங்கிறதுக்கு மைனஸ் 60x கியூபையும் 12x ஸ்கொயரையும் டிவைட் பண்ணி பார்க்கணும். ஓகே, ஸோ ஸ்கொயரு எக்ஸ் ஸ்கொயரும் எக்ஸ் கியூபு கேன்சல் பண்ணும்போது பேலன்ஸ் எக்ஸ் மட்டும் இருக்கும். நெக்ஸ்ட்டு 112 is 12, 5 12s are 60. ஸோ மைனஸ் 5x இருக்குது. ஓகே, ஸோ இதில் மைனஸ் 5x போட்டுக்கலாம். ஸோ இந்த மைனஸ் 5xஆல் இந்த டேர்மை மல்டிப்ளை பண்ணணும். ஸோ மைனஸ் 5 into 12 மைனஸ் 60 x square into x cube ப்ளஸ் மைனஸ் மைனஸ் ப்ளஸ் 5 5s are 25 x square. ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு சப்ராக்ட் பண்ணணும். ஸோ ப்ளஸ் வேல்யூ மைனஸ் ஆகும், மைனஸ் ப்ளஸ் ஆகும். ஓகே, ஸோ மைனஸ் 60x கியூபும் ப்ளஸ் 60x கியூபும் கேன்சல் ஆயிரும். 61x ஸ்கொயர்லேருந்து 25x ஸ்கொயரை சப்ராக்ட் பண்ணணும். ஸோ 36 கிடைக்கும் எக்ஸ் ஸ்கொயர். நெக்ஸ்ட்டு 2 டேர்ம்ஸை கீழே எழுதணும். மைனஸ் mx ப்ளஸ் n. ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு 6x ஸ்கொயர் மைனஸ் 5xை 2ஆல் மல்டிப்ளை பண்ணும். ஓகே, 6 2s are 12 x square minus 5 into 2 10 10x. நெக்ஸ்ட் இதுக்கு அடுத்து என்ன டேர்ம் வருதுன்னு பார்க்கணும். ஓகே, ஸோ இந்த 36x ஸ்கொயரையும் 12x ஸ்கொயரையும் டிவைட் பண்ணி பார்க்கணும். ஸோ எக்ஸ் ஸ்கொயர் கேன்சல் ஆயிரும். 112 is 12, 3 12s are x 36. ஓகே, ஸோ இங்கே ப்ளஸ் 3 போடலாம், இதுலேயும் ப்ளஸ் 3 போடணும். ஸோ 3 into 12 36 x square. நெக்ஸ்ட்டு 3 into மைனஸ் 10 மைனஸ் 30 இன்ட்டு எக்ஸ் இருக்கா? ஸோ எக்ஸ் போட்டுக்கலாமா? நெக்ஸ்ட்டு 3 3s are 9. ஓகே, ஸோ ப்ளஸ் மைனஸ் ஆகுமா? சப்ராக்ட் பண்ணும்போது மைனஸ் ப்ளஸ் ஆகும். ஓகே, ஸோ இதில் வந்து கிவன் பாலினாமியல்ஸ் பர்ஃபெக்ட் ஸ்கொயர் சொல்லியிருக்காங்களா? ஸோ இதோடைய ரிமைண்டர் 0 தான் வரும். ஓகே, ஸோ இதில் சப்ராக்ட் பண்ணும்போது 0, ஸோ ரிமைண்டர் 0 தான் வரும். ஸோ மைனஸ் mx ப்ளஸ் 30x ஈக்குவல் டு 0. நெக்ஸ்ட்டு n மைனஸ் 9 ஈக்குவல் டு 0. ஸோ இது ஈக்குவேட் பண்ணணும். ஸோ மைனஸ் mx ஈக்குவல் டு, ஸோ இது ப்ளஸ் 30x மைனஸ் 30x ஆகுமா? ஸோ x கேன்சல் ஆயிருமா? மைனஸ் கேன்சல் ஆயிரும். ஸோ m ஈக்குவல் டு 30. நெக்ஸ்ட்டு n ஈக்குவல் டு மைனஸ் 9 ஈக்குவல் டுக்கு இந்த சைடு வரும்போது ப்ளஸ் 9 ஆகும். ஓகே, ஸோ n ஈக்குவல் டு 9. நெக்ஸ்ட்டு செகண்ட் சப்டிவிஷன் பார்க்கலாம். ஸோ என்ன கொடுத்துருக்காங்க? எக்ஸ் பவர் 4 மைனஸ் 8x கியூப் ப்ளஸ் mx ஸ்கொயர் ப்ளஸ் nx ப்ளஸ் 60 கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ இதோட என்னோட வேல்யூ என்னதுன்னு கண்டுபிடிக்கணும். லாங் டிவிஷன் மெத்தட்லாம் கண்டுபிடிக்கணும். எக்ஸ் பவர் 4 மைனஸ் 8x கியூப் ப்ளஸ் mx ஸ்கொயர் ப்ளஸ் nx ப்ளஸ் 60. ஸோ இதில் எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் போடலாமா? ஸோ எக்ஸ் பவர் 4 மல்டிப்ளை பண்ணும்போது எக்ஸ் பவர் 4 கிடைக்கும். ஸோ இதை சப்ராக்ட் பண்ணும்போது 0. நெக்ஸ்ட்டு 2 டேர்ம்ஸை கீழே எழுதணும். மைனஸ் 8 எக்ஸ் கியூப் ப்ளஸ் mx ஸ்கொயர். ஓகே, ஸோ இந்த எக்ஸ் ஸ்கொயரை 2ஆல் மல்டிப்ளை பண்ணும். 2x ஸ்கொயர் கிடைக்கும். ஓகே, ஸோ இதில் 2x ஸ்கொயர் போடணும். நெக்ஸ்ட்டு இதுக்கு அடுத்து என்ன டேர்ம் வருதுன்னு பார்க்கணும். ஸோ இந்த 8x கியூபையும்
மைனஸ் 8x கியூபையும் 2x ஸ்கொயரையும் டிவைட் பண்ணி பார்க்கணும். எக்ஸ் ஸ்கொயரு எக்ஸ் கியூப் கேன்சல் ஆகும்போது பேலன்ஸ் எக்ஸ் இருக்கும். ஓகே, 1 2 is 2, 3 2 சார் சரி 4 2 சார் 8, மைனஸ் இருக்கிறதுனால மைனஸ் 4x. ஓகே, ஸோ மைனஸ் 4 இன்ட்டு 2x ஸ்கொயர் மைனஸ் 4x பண்ணணும். ஸோ மல்டிப்ளை பண்ணும்போது மைனஸ் 4 2 சார் 8, எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு எக்ஸ் கியூப் ப்ளஸ் 4 4 சார் 16 எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர். ஓகே, ஸோ இதை சப்ராக்ட் பண்ணும்போது ப்ளஸ் மைனஸ் ஆகும், மைனஸ் ப்ளஸ் ஆகும். ஓகே, ஸோ இது கேன்சல் ஆயிரும். m மைனஸ் 16 இருக்குமா, அதில் எக்ஸ் ஸ்கொயரை காமனாக எடுத்துக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் அடுத்துள்ள 2 டேர்மை கீழே எழுதணும். ப்ளஸ் nx ப்ளஸ் 16. ஓகே, ஸோ இதில் வந்து எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 4x இருக்கா, ஸோ இதை 2ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது 2x ஸ்கொயர் மைனஸ் 8x கிடைக்கும். ஓகே, ஸோ இதில் என்ன டேர்ம் போடணும் பார்க்கறதுக்கு 16ஐயும் 16ஓட ஸ்கொயர் என்னன்னு பார்க்கலாம். ஓகே, ஸோ இதில் வந்து mn இருக்குது, ஸோ அதான் நம்ம என்னதுன்னு கண்டுபிடிக்கணும். ஸோ 16 எப்படி போடலாம், ஸ்கொயர் 4 × 4 போடலாமா, 4 ஸ்கொயர்னா 16, ஸோ +4 +4 போட்டுக்கலாம். ஓகே, ஸோ லாஸ்ட் டேர்ம் வந்துருமா, 4 4 சார் 16 ப்ளஸ் நெக்ஸ்ட்டு 4 × -8, 4 8 சார் 32 into x. ஓகே, 4 2 சார் 8, 8x ஸ்கொயர். ஸோ இதை சப்ராக்ட் பண்ணும்போது பர்ஃபெக்ட் ஸ்கொயராக இருக்கிறதுனால வேல்யூ ரிமைண்டர் வந்து 0 வரும். ஓகே, ஸோ இதில் 16 - 16 0. ஸோ இந்த ரெண்டையும் ஈக்குவேட் பண்ணணும், m டேர்மையும் n-ஐயும் ஈக்குவேட் பண்ணணும். ஸோ எக்ஸ் ஸ்கொயர் டேர்மை ஈக்குவேட் பண்ணால் மைனஸ் 16 இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் ப்ளஸ் 8x, சாரி ப்ளஸ் மைனஸ் ஆகும், மைனஸ் ப்ளஸ் ஆகும்ல சைனை மாற்றி போடும்போது. ஸோ m மைனஸ் 16x ஸ்கொயர் மைனஸ் 8x ஸ்கொயர் போடணும். ஓகே, ஈக்குவல் டு 0. நெக்ஸ்ட்டு nx ப்ளஸ் 32x ஈக்குவல் டு 0. ஓகே, ஸோ m மைனஸ் 16x ஸ்கொயர் ஈக்குவல் டு 8x ஸ்கொயர் எழுதலாமா, மைனஸ் 8 ஈக்குவல் டு இந்த சைடு வரும்போது ப்ளஸ் 8x ஸ்கொயர் ஆகுமா, ஸோ x ஸ்கொயர் கேன்சல் ஆயிருமா. ஸோ m மைனஸ் 16 ஈக்குவல் டு 8, ஸோ m ஈக்குவல் டு 8 ப்ளஸ் 16 வருமா, ஸோ 24. ஓகே, நெக்ஸ்ட்டு nx ஈக்குவல் டு மைனஸ் 32x. ஓகே, ஸோ ஈக்குவல் டு இந்த சைடு வரும்போது மைனஸ் 32x வருமா, ஸோ x கேன்சல் ஆயிருமோ, n ஈக்குவல் டு மைனஸ் 32. ஓகே.